வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். நீலகிரி மாவட்டத்தின் புதிய மாவட்ட ஆட்சியராக திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு பொறுப்பேற்றார். நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை இருப்பதால் மழைக்கால தடுப்பு நடவடிக்கைகளுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றவுடன் செய்தியாளர்களிடம் பேட்டி. நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வந்த அருணா புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக இடமாறுதல் பெற்ற நிலையில் நீலகிரி மாவட்ட புதிய ஆட்சியராக லட்சுமி பவ்யா தன்னேரு இன்று பிற்பகல் பொறுப்பேற்றுக் கொண்டார். பின் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த நீலகிரி மாவட்ட புதிய ஆட்சியர், நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும், மாவட்டத்தில் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை பெய்து வரும் நிலையில் மாவட்டத்திற்கு கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் போர்க்கால அடிப்படையில் கனமழையின் பொழுது ஏற்படும் பேரிடர்களை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். நீலகிரிஸ் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பு நான் இணை ஆணையர் மாநில வாரியாக பணியாற்றியுள்ளேன். 156 ஆண்டுகள் வரலாறு கொண்டுள்ள நீலகிரி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீலகிரிஸ் மாவட்டத்துடைய பிரச்சனைகள் அறிந்து கடைக்கோடி மக்களுக்கு அரசு நலத்திட்டங்கள் செய்வதற்கு முயற்சி செய்வேன். இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். ஜாயின் பண்ணிருக்கேன். கொஞ்சம் பிரச்சனைகள் புரிஞ்சுக்கிட்டு அப்போ நான் கண்டிப்பாக முடிவு எடுக்கிறேன். அண்ட் என்னோட பேசிக் இப்போ இம்மீடியட் ஃபோக்கஸ் இது பிகாஸ் ரெய்னி சீசன்னால. ஸோ ஃபஸ்ட் இந்த ரெயின்ஸ் அது எப்படி மேனேஜ் பண்ணணும். அண்ட் நேற்று ரெட் அலர்ட் இருந்தது டிஸ்ட்ரிக்ட்லான்னு கூட எனக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாரும் சொன்னாங்க. ஸோ அதுபடி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் டு ப்ரிவெண்ட் எனி டேமேஜ் ஆர் அதர் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஆர் பேசிக் சர்வீசஸ் எதுவும் இன்டரப்ட் ஆகாமல் மக்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண வேணும் அதெல்லாமே நாங்கள் இப்போது பார்க்குறோம். அதுதான் இமீடியட் ஃபோக்கஸ். அப்புறமா டிஸ்ட்ரிக்டோட வேரியஸ் பிரச்சனைகள் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கிறோம்.